வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/8/2026 ஆடி மாதம் 32ஆம் நாள் திங்கட்கிழமை. 2026ஆம் ஆண்டின் ஆடி மாதத்தின் கடைசி நாள் இது. எனவே இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வதும், உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணத்துக்கு தயாராகி கொள்வதும், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பதும், நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதும், வியாபாரத்தில் இந்த சிக்கலை தீர்த்து கொள்வதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு. இயற்கையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. லாபமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் தீர்வதும், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தால் நன்மைகள் ஏற்படுவதும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக எதிர்பார்க்காத ஒரு நன்மை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த தனிப்பட்ட செல்வாக்குகள், தனிப்பட்ட அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுக்காரர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுபமும் நன்மையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் மிதுனத்திற்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய சிறந்த காலகட்டம். உறவுக்காரர்கள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதும், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் ஒன்று நிறைவேறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம் நீங்கள் நினைத்த மாதிரி கைகூடினாலும் பணத்திற்கு விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாள். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதும், ஞாபக மருதியால் கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதும், வங்கிகள் கடன்கள் மற்ற டியூ டேட்டுகள் சரியாக பார்த்து கொள்வதும், பதட்டம் உடைமைகள் பத்திரமாக வைத்து கொள்வதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய சிக்கலை தவிர்க்க முடியாத அமைப்பாக ஏற்படுத்திவிடும். உத்தியோகத்தில் சங்கடங்கள் இருந்தாலும் பேப்பர் போடுகிறேன், அதை போடுகிறேன், ஆர்கியூமெண்ட் பண்ணுகிறேன் என்று கோபப்பட்டு கெடுத்து கொள்ளாதீர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் அடக்கி வாசிக்கக்கூடிய துலாம் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம், புதிய முயற்சிகள் வெற்றி,
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு. தெய்வ பலத்திற்குடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவதும், மலைக்கோயில்களுக்கு செல்வதும், குலதெய்வ கோயில்களுக்கு செல்வதும் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தின் நம்பிக்கையும் அற்புதமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தனிப்பட்ட செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக எதிர்பார்க்காத நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் தனுசுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக பெரிய முயற்சிகள் எல்லாம் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கைகூடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் சிறு சிறு தடைகள் காணப்படும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் பண்ணால் வருத்தப்படுவது நீங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். சந்திராஷ்டம் உள்ளதையும் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. துணை அல்லது துணைவியார் எதை சொன்னாலும் உங்களுக்கு அதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தர்க்கம் செய்யாமல் ஒன்று பொறுமையாக அதை எடுத்து உரைக்க பாருங்கள். இல்லை என்றால் சரண்டர் ஆகி கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் பதட்டங்கள் காணப்படக்கூடிய நாள். நீங்கள் தான் கவனம் கவனம் கவனம். வெளியாட்கள் விஷயத்தில் அதீதமான கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். லாபம், சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கை, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் போன்ற மாற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும், உடற்பயிற்சி செய்து கொள்வதும் உத்வேகம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.